Hi friends, welcome to DD Shine Recipes and Tips. ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வீட்லேயே வெஜ் பிரியாணி ஈஸியாக குக்கரில் செய்யலான்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு DD Shine Recipes and Tips. இன்றைக்கி நான் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் எடுத்திருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர் இல்லை வேறு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா எடுத்திருக்கேன். இப்போது 2 கப் ரைஸை நான் செய்ய போகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆயில் ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணுங்கள், இல்லை கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், இல்லை நெய் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். அது நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு, அதனால் நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, அன்னாசிப்பூ, பேலீஃப். இப்போது இந்த எண்ணெயில் இதெல்லாம் லைட்டாக வெடிக்கட்டும். இப்போது நம்ம போட்டதெல்லாம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நிறையா சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதோடைய பச்சை மிளகாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் புதினா ஆட் பண்ணிக்கிறேன். புதினாவை நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கனாக்கா அந்த பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால தான் நான் இப்போவே சேர்க்குறேன். இப்போது இதுவும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா கலந்து அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியுமே நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் தக்காளி நல்லா மசிகிறதுக்காக நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகா நம்ம கொஞ்சம் போடுறோம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். இதையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் போடலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு தான் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 2 கப் ரைஸுக்கு நான் 4 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். இதுவே நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கனாக்கா 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொஞ்சம் பாயில் ஆகணும் வெஜிடபிள்ஸ்லாம். ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. வெஜிடபிள்ஸ் நல்லா பாயில் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். ரைஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ரைஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். எடுத்து வச்சுருக்க ரைஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன்.
பிரியாணிக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் நிறையா தான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போது ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. ரைஸ் ஒரு 70% குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி ரைஸ் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சதுனால ரைஸ் ஒரு 70% குக் ஆனால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆர் நீங்கள் வந்து தயிர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ரைஸ் ஒரு 70% குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8 மினிட்ஸ் வச்சுட்டு எடுங்க. இப்போ சுவையான ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எப்படி குக்கர்லேயே ஈஸியாக செய்யலான்னு நம்ம பார்த்தோம். ஒரு முறை எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.